சனி பகவான் சிவனுக்கு அளித்த வாக்குறுதி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் சனி பகவான் தனது தெய்வீக சக்தியின் காரணமாக சிவபெருமானின் மேல் 7.5 சனியை கொண்டு வந்ததாக கருதப்படுகிறது. இதனால் சிவபெருமான் தனது பக்தர்களின் நலனுக்காக சனியின் பாரத்தை எதிர்கொள்ள தீர்மானித்தார். சனி பகவான் சிவனை வணங்க திருவண்ணாமலை அல்லது திருவாலங்காடு போன்ற இடங்களில் வருகை தந்தார் என கூறப்படுகிறது. சனி பகவான் தனது தெய்வீக சக்தியை சிவனுக்கு அறிமுகப்படுத்த முயன்றார். ஆனால் சிவபெருமான் மிகவும் அமைதியாக தண்ணீருக்கு கீழ் கங்கை ஆற்றில் 7.5 ஆண்டுகள் தங்கியதாக புராணக் கதை குறிப்பிடுகிறது. சிவபெருமான் தண்ணீருக்குள் இருந்த அந்த 7.5 ஆண்டுகளில் எந்தவித பாதிப்பும் சிவனுக்கு ஏற்படவில்லை. இதை உணர்ந்த சனி பகவான் சிவபெருமான் தெய்வீகமாக தனது பாதங்களை தாண்டுவதை உணர்ந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார். பரமசிவனே, தாங்கள் தன்னுடைய தெய்வீக சக்தியால் எனது சக்தியை முறியடித்தீர்கள். உங்கள் மீது சனி தன் துஷ்பலன்களை ஏற்படுத்த முடியாதது என் தோல்வியாக கருதுகிறேன். இதன் மூலம் உங்கள் தெய்வீக குணமும் சக்தியும் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. இனி சிவனை வணங்குபவர்கள் மீது என் சனியின் தாக்கம் குறைவாக இருக்கும் என உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த அறிவுரையை பின்பற்றியவர்களுக்கு சனி பகவானின் கோபம் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் சிவபெருமானின் அருள் பெற்றவர்கள் 7.5 சனி காலத்திலும் பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை அடைவார்கள் என்று இதன் மூலமாக பரவலாக நம்பப்படுகிறது. Thanks for watching.